கரூர் பரப்புரை நெரிசல் சம்பவத்தை தொடர்ந்து விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்படுவதாக தாவேக தெரிவித்துள்ளது. தாவேக தலைமை வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், நம் சொந்தங்களை இழந்த வேதனையிலும் வருத்தத்திலும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் கட்சித் தலைவர் விஜயின் அடுத்த 2 வாரங்களுக்கு நடத்த திட்டமிடப்பட்டிருந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த மக்கள் சந்திப்பு தொடர்பான புதிய விவரங்கள் தலைவர் விஜய் ஒப்புதலுடன் பின்னர் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கரூரில் கடந்த 27ஆம் தேதி நடந்த விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதையடுத்தே இப்போது விஜயின் பரப்புரை 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கிக் கொண்டவர்கள் தெரிவிக்கும் தகவல்களின் அடிப்படையில் பார்த்தால் சதிச்செயல் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். அரசுக்கு எதிரான கருத்துக்கள் பதிவிடுவோரை கைது செய்வது சரியான போக்கு அல்ல என்றும் அவர் சாடியுள்ளார். ஒரு அரசியல் கட்சி சொல்றத காலையில இருந்து அவங்க தொண்டர்கள் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்காங்க. நான் கேட்கிறேன், கருத்து சுதந்திரத்தை பற்றி எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பேசிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு கருத்து பதிவு செஞ்சா கைது செய்யப்படுகிறார்கள். பத்திரிகை சகோதரர்கள் உட்பட. நான் ஏன் இதை கேட்கிறேன்னா, 2 விதமான கருத்து பதிவும் இருந்தது. ஒன்று அரசாங்கத்தை எதிர்த்த கருத்து பதிவும் இருந்தது, விஜயை எதிர்த்த கருத்து பதிவும் இருந்தது. ஆனா அரசாங்கத்தை எதிர்த்து கருத்து பதிவு செய்தவங்களை எல்லாமே நீங்க கைது செய்யறீங்கன்னா எதற்கு? நீங்கள் எல்லோருக்கும் உரிமை இருக்கு. நாம மோசமான பதிவுகளை நாம ஒண்ணு சொல்லல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எங்கள் உட்பட எவ்வளவு மோசமான பதிவுகளை பதிவு செய்யறாங்க. அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தீர்களா? இல்ல. கூட்டத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பான மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலர் வன்னியரசு வேண்டுகோள் விடுத்துள்ளார். பெங்களூருவில் IPL வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 11 பேர் உயிரிழந்ததை அவர் நினைவு கூர்ந்துள்ளார். இதனையடுத்து கர்நாடக அரசு கூட்ட மேலாண்மை மசோதா 2025 தாக்கல் செய்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேபோலவே தமிழ்நாட்டிலும் கூட்ட நெரிசல் தடுப்புச் சட்டம் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார்.